ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து போய் எந்த ஸ்டேஜ் கட்சியிலையும் போய் அவங்களோட கொள்கையெல்லாம் நம்ம வந்து இப்போ பரப்புற வேலை நமக்கு இல்லை அப்படின்றதுனால அப்படியே ஒரு ஃப்ளோவில் வருவோம் அப்படின்ட்டு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ளோ உங்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படின்னு அறிவுபூர்வமான தகவல் வரப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. ஒரு விஷயம் பார்த்தேன், அப்படியே பார்த்ததில் அப்படி அப்படி டக்கு டக்குன்னு ஏதாவது வந்ததுன்னா சொல்லுவேன். அதான் சொல்லிட்டேனே, நம்ம எந்த கட்சி மேடையிலையும் வந்து ஏறி அவங்களோட கொள்கையை பரப்புற அளவுக்கு நமக்கு எந்த வேலையும் யாரும் கொடுக்கல. அதனால சில பல முக்கியமான விஷயத்தை பத்தி நான் ஷேர் பண்ண போறேன். அது யாருக்கு அப்படின்னா ஒன்லி பாய்ஸ். அது என்ன ஒன்லி பாய்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி கேர்ள்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். இது வந்து உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லா ஏன்டா இப்படி பேசி ஃபன் பண்றாதுன்னு நினைக்கிறேன்னா, இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காவது எவனாவது கமெண்ட்ல வந்து போடுவான். ஒரு வீடியோ போட்டேன், அது கீழே ஒருத்தர் வந்து போட்டிருக்கான், ஃபர்ஸ்ட் டிஸ்லைக், ஃபர்ஸ்ட் வியூ, ஃபர்ஸ்ட் டிஸ்லைக், ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ன்ட்டு. அது என்ன வீடியோ அப்படி பேசி வச்சா அவனுக்கு வெறியாயிட்டான். தளபதி விஜயை பத்தி நல்ல விதமா தானே போட்டிருக்கோம் அப்படின்னு என் மைண்ட் தோணுச்சு. சரி ஓகே, அவனாவது வந்து பாக்குறானே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நான் என்ன தெரியுமா தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ, சவுண்டை குறைச்சி வச்சுட்டு இந்த பாட்டு வந்து என்ன பாட்டுனா ஜாரா அந்த பாட்டுல வந்து ஒரு 3 ரோசஸ் ஆடுறாங்க. அதுதான். ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கீங்களா மக்களே, இது போன்ற வீடியோக்களை பார்த்து என்ஜாய் பண்ணி குதூகலிக்கவும் ஜாரா ஜிக்கு 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 ஜாரா. இந்த வீடியோவை வந்து நான் வந்து என்னோட நம்பர்லேயே நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அது எந்த டேட்ல சேவ் பண்ணி வச்சேன் அப்படின்றத ரொம்ப ஹைலைட்டான விஷயம். பிப்ரவரி 15 நினைக்கிறேன். அது என்ன 15 அப்படின்னு கேட்டீங்களா? காரணமா தான். அதனால நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த விஷயத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரி அப்படியே குஸ்தி மோடுக்கு போயிடணும். ஓகே, ஒரு செம்ம மேட்டர் சொல்றேன். குதிரையோட வேகத்துக்கு வந்து நம்மளால வந்து ஈக்குவலா ஓட முடியாது. அப்படி ஈக்குவலா ஓடாம இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? குதிரை சவாரி செஞ்சிருக்கீங்களா? அப்படி செஞ்சிருந்தா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரியல் குதிரை சவாரி, ஓகேவா? ஹார்ஸ் ரைடிங்ல வந்து கால்கள் வந்து அதோட வேகத்துக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு கிரிப்பா கடுமையா பிடிச்சிருப்போம். அப்படி பிடிக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நடுக்கம் ஏற்படும். பயங்கரமான நடுக்கம் ஏற்படும். இது விஷயமா யூடியூப்ல கூட வீடியோஸ் இருக்கும், நீங்க பார்க்கலாம். இது வந்து அங்க மட்டும் பொருந்தாது, ஒரு மாஸ்டருக்கும் பொருந்தும். என்ன மாஸ்டருக்கு பொருந்தும்? வட மாஸ்டருக்கும் பொருந்தும், ஒரு பூரி மாஸ்டருக்கும் பொருந்தும். என்னடா ஏதோ சொல்றானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், சீரியஸ். நீங்க ஒரு கையால என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு கரண்டி அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா, வர என்ன டீ கடைக்காரனாவே மாத்திட்டாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த நடுக்கம் வந்து இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, அது நீங்க பூரி போட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஏதோ சொல்றேன் அப்படிலாம் நினைக்க வேணாம், நான் சொல்றேன் எல்லாமே ட்ரூ. நமக்கு வந்து ஏதோ ஒன்று இல்லை, ஏதோ ஒன்று இல்லை மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, கண்டென்ட் இல்லை அப்படின்னா நம்ம கவலைப்படவே கூடாது. இப்போ நான் வெட்டியா 3 நிமிஷத்துக்கு மேலே பேசல, அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ஃபோனை தூக்கி மாட்டிட்டு, ஹெட்ஃபோன் எதுக்கு மாட்டுறேன்னா, நான் வந்து இன்ஸ்டாக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா 10 நிமிஷம் என்னடா 1 ஹவர் பேசுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய இருக்கும். நான் காணும் காட்சி உண்மைதானா பார்த்துருவோம் அதையும். பொதிகை மியூசிக்ல வரும்ல அது வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்கும். 90s எல்லாருக்குமே நிறைய ஃபேவரட்டாக இருக்கும், எனக்கே உள்ளாது. அப்படி போடுங்க. ஏல வந்து என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு செம்ம மேட்டர் போட்டிருக்காங்க. மனைவி பேசிக்கிட்டே இருக்கும் வரைக்கும் தான் உறவுக்கு உயிர் இருக்கும். அவள் அமைதியாகிவிட்டால் எல்லாமே வெறுமையாகிவிடும். இந்த இடத்துல அப்படியே வந்து அந்த பெண் உன்னை வேண்டாம் வரல. அதுதான் எங்கேயோ செம்மத்தையும் வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும்ல. செம்ம செம்ம. பிராக் லெஸ்னர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து அந்த ஸ்டெப் போட்டு ஆட விட்டுருக்கு இல்லை. நல்லா இருக்கு. இது வந்து ஒரிஜினல் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து மன்சூர் அலிகான் அவங்க சன்னு அதுதான் பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே இன்ஸ்டாக்குள்ளே போயிட போகிறோம். இன்ஸ்டாக்குள்ளே போயிட்டா வீடியோவுக்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அள்ளி எறியலாம். என்னத்துன்னு தானே கேட்குறீங்க?
நேத்து தளபதி விஜய் கான்ட்ரவர்சி அதெல்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா மறுபடியும் போட்டு 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 பொல பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்னே ஒன்று விஷயம்தான், அந்த ஆதரவுல அவ்வளோ சீக்கிரத்தை குறையாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து எவ்வளோ அன்பு வைப்பாங்க, எப்படி வைப்பாங்க. இருக்குல்ல இருக்குல்ல. ஐயோ, இது எப்படி நான் பேசுறது? இவ்வளோ சைலண்ட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பொண்ணை வந்து போட்டு அடிக்காங்க. இல்லை ஒரு ஜவுளிக்கடை மாதிரி இருக்கா. மேலே என்ன போட்டிருக்காங்கன்னா, கள்ளக்காதலை கணவன் கண்டுபிடித்த தருணம் அடிக்கிட்டு வைக்கிறேன்ட்டு. எனக்கு எதுக்கு அடுத்த குடும்பத்து பிரச்சனை, நம்ம போயிடும். மக்களே பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிடுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இன்ஸ்டாவில் வரும். இந்த சாம்பிளுக்கு இந்த ஒரு மீம் இது நிறைய இடத்துல பார்ப்பீங்க. த சப்போர்ட் த கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு மேலே இருக்க சிங்கிள் வந்து சப்போர்ட், ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் கங்க்ராச்சுலேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா வரும். நிறையா வரும்போது டோன்ட் பி அஃப்ரைட் டு சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் பாத் தேன் அதர்ஸ், போருக்கு ரிச்சுக்குள்ள வித்தியாசம் சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வரும். இப்போது எனக்கு வந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் பார்க்குற விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி சைடில் போடுறது அப்படி இப்படி அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணணும்னு ஆசை தான், டைம் இல்லை. நான் எப்படி போட்டாலும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதுக்காக உங்களை வந்து நான் இப்படி கொடுத்துட்டே இருக்க மாட்டேன். பெர்ஃபெக்டாக ஃப்யூச்சரில் கொடுப்பேன். இப்போ நான் ஒன்று பார்க்குறேன், நீங்களும் பாருங்கள். இது பார்த்ததுனால ஒரு ப்ளஸ் இருக்காது, என்னென்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? இவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இது இருக்கு இல்லையா, நான் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து அவங்க வைக்கிறதுக்கு டச் ஆகுமா என்னன்னு தெரியல. இது வந்து எக்ஸசைஸ் பார்த்தோன்னா எனக்கு அந்த மைண்ட் வந்தது. அதாவது எப்படின்னா, ப்ரெக்னன்சியாக இருக்காங்க இல்லையா, அப்போது மாசமாக இருக்கும்போது இப்படி பண்ணுறது, கிளாப்ஸ் பண்ணுறது, இப்படி பண்ணுறது, இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த டயத்தில் வந்து உலக்கையை வச்சு குத்துற எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வந்து தமிழர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இதை ஃபுல்லாக இப்போ வந்து அப்டேட்டில் வந்து எல்லாத்தையும் அப்படியே என்ன இருக்கோ அப்படியே. இப்போ பேப்பர் இருக்குன்னா அந்த பேப்பர் எடுக்கிறது இந்த 2 கை எப்படி எப்படிலாம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. ஒரு ரோஸ் கலரில் நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அதில் வந்து அவங்க மாசமாக இருக்காங்க அந்த அக்கா. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிவியை பார்த்து அதை பண்ணுற மாதிரி போட்டிருந்தது. அது பார்க்கும்போது இப்போ நிறையா பேருக்கு அது தெரியாமல் இருக்கும்ல, இப்போ அப்டேட்டாக இருக்கவங்களுக்கு. ஸோ அது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றனால இந்த விஷயம். அது இந்த வீடியோ பார்த்தனால ரொம்ப ஹாப்பி. ரஜினா தாஸ், ஓகே, இவங்களுடைய இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அது ரொம்பவே தேவையானது. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிவப்பிரவசம் இருக்கா, இல்லைன்னா சர்ஜரி இருக்கா, ஸோ அதுக்கு இடம் நிறையா இருக்கு இல்லையா. அதனால இப்போ ஒரு விஷயம் எனக்கு வந்திருக்கு, பட் நான் ஃபாலோ பண்ணனால வந்திருக்கா, இல்லை அவங்க என்ன ஃபாலோ பண்ணி வைக்கிறதுனால வந்திருக்கான்னு தெரியல. பட் நான் இப்போ நினச்சா அதை நான் விளம்பரப்படுத்தலாம். பட் நான் இப்போது அதை காட்ட போகிறது இல்லை. இந்த மாதிரி எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே ஃபுல் பிரைட்னஸ் வச்சிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிஜியான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் வந்து இதை போட்டிருக்கு. மொத்தமாக பறக்கும்போது பேக் ட்ராப்பில் நிற்கிறது, கூட்டத்துக்குள்ள இருந்து அப்படியே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பிளேஸில், அதுக்கப்புறம் மும்பையில் வந்து ஒரு பிளேஸில் நிறையா புறா வந்து அங்கே அதிகமாக இருக்கும். நிறைய இடத்துல இருந்தாலும் மற்ற இடத்துல போகும்போது பறந்துடும். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ப்ரோ லாஸ்ட் ஹர் இன் மார்வல் யூனிவர்ஸ், பட் ஹி காட் ஹேர் இன் ரியல் யூனிவர்ஸ். ஓ, ஸ்பைடர் மேனுக்கு வந்து அந்த படத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாம் முடிச்சிட்டாங்களா? எனக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் இப்போ ஒன்று வருது தமிழ்ச்செல்வி ஐடியிலேருந்து, நம்ம கடந்து போவோம். ஏனென்றால் ஆடையை பற்றி பேசும் அளவிற்கு அவ்வளோ நம்பர் கொடுத்து பேச வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து
எல்லாம் சுதந்திரத்தை நோக்கி போட்டுட்டு இருக்கும்போது நம்ம தனியாக பேசணும்னா ஒரு சிலர் வந்து குறைய அடையப்பட சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பழங்கால விவாதிகள் வச்சுக்கலாமா சம்திங், அதனால ஏதாவது இஷ்யூ வரும், அதனால அது வேண்டாம். நம்ம அடுத்து அடுத்து அடுத்துன்னு போயிடலாம். வா, காலில் வந்து முட்டிக்கு கீழே, சரிங்களா? நம்ம வந்து நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபீல் ஓகேவா? ரன்னிங்கில் வந்து என்னோட மோட்டிவேஷன் கலைச்சல் தான் நினைக்கிறேன். நல்லா ஸ்பீடாக போடுறான். இதை பார்த்தோன்னே எனக்கும் ஞாபகம் வருது, நான் என்னன்னு சொல்கிறேன் சரிங்களா? ஒரு செம்ம பிளேயர், நான் சொல்கிறது வந்து ஒரு 12 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். 12 இயர்ஸ் பிஃபோர்னா இப்போ இந்த ஸ்டோரி எடுத்து பேசினாலே போயிடலாம். இந்த தமிழ்நாடு மோட்டிவேஷனில் இந்த கலைச்சல் பார்த்தோன்னா எனக்கு அந்த விஷயம் வருது. அவங்க வந்து 2 காலுமே இருக்காது. பேர் வந்து ஆஸ்கார் பிஸ்டோரியஸ். பேசணுன்ற மைண்டே இல்லை, அந்த பேர் எனக்கு காலேஜ் லைஃப்பில் படித்த நியூஸ் இது. ஸ்டேஜில் பேசினவங்கள மைண்டில் இருக்குது. அவங்க 2 காலுமே இருக்காது. அவங்க கூட இப்போ உள்ள அப்டேட் போய் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட லவ்வரை வந்து பண்ணிட்டாங்க, அப்புறம் ஜெயில் போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பாருங்க, எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்று கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? எப்படி அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பிளானில் இதை பேசணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் அப்படியே கேஷுவலாக பேசுகிறேன். இப்போது ஜவுளிக்கடை மேட்ரு பார்த்தோன்னே இன்ஸ்டாவில் அப்படியே வந்துச்சு, அதை பற்றி பேசணும் அப்படிங்கிட்டு பார்த்தா இவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு கால் அது மாதிரி ஸ்டீலில் இருக்கு, அவங்களுக்கு வந்து 2 காலுமே இருக்கும். ஸோ அந்த டயத்தில் நல்லா வந்துக்கிட்டு நல்லா அவார்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க டயத்தில் லவ்ல ப்ராப்ளம் மேட்ரு பண்ணிட்டார் நினைக்கிறேன். அப்படி தான் படித்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஸோ அதே தான் வருது. இதுக்குலன்னா விட்டு விலகிறது தானே நல்லது. எதுக்கு அவங்க லைஃப்பையும் எடுத்துக்கிட்டு, அதுக்காக சொல்கிறேன். தம்பி, படித்து கம்பெனியில் மாடாக போவதை விட மானியம் வாங்கி தனியாக ஆள போகலாம். ஆடு கோழி கம்பெனிக்கு ரூபாய் 24 ஓகே வந்துருக்கு. இது வந்து நியூஸு. ஒரிஜினலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இந்த பிக்ஸ் எல்லாமே நாசமாக இருக்காது. ரியல் ஹேண்ட்ஸம், ஓகேவா? இந்த பிக் பார்த்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? ஐயோ, தெளிவில்லாமல் இருக்கே. தளபதி விஜய் தான். ஸோ க்யூட். ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, இதுக்கு பதில் சொல்லி இந்த வீடியோ முடிஞ்சால் எனக்கு ஹாப்பி தான். அவங்க காமிச்சா இன்னும் ஹாப்பியாக இருக்கும். எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் தாவேகா விஜயால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? உண்மை மட்டும் கீழே கமெண்ட் சொல்லுங்க. 100% முடியும். புரியுதா? தமிழக மக்கள் சாத்தன்னு சாத்திட்டாங்க எல்லா கட்சியும். நானா சொல்லணும்? இப்படி பேசி வந்துருக்குங்களா? இந்த வித கூட்டணியும் இல்லாமல் உண்மைதான். அந்த வந்தவங்களுக்கு லக்கு. அணில் அப்படி பேசுறான் அப்படி பேசுறான் அப்படி அப்படின்னு நிறைய பேசுறாங்க. அதெல்லாம் கிடையாது. மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே, இந்த வீடியோ இப்படி முடிச்சுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். போட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்டுறேன் நான். விஜய் பொழந்து வெட்டி சமுத்திரக்கணின்னு போட்டு இந்த மேட்டரை பேசியிருக்காங்க, ஒருத்தன் வீடியோ எடுத்துட்டான். சமுத்திரக்கணி எல்லாமே விஜய் திரிஷா இஷ்யூ பேசுறதா அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து போடுவாங்க இல்லையா? 4 சோத்துக்குள்ள வச்சுக்கோங்க, வெளில கொண்டு வந்துடுவேன்ட்டு. ஓகே, வீடியோ கட் பண்ணுறேன். வந்திருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மக்களே.